கடாய் சூடான உடனே எண்ணெய் ஆட் பண்ணுவோம். ஆயில் சூடான உடனே கடுகு, உளுந்து, இஞ்சி, பூண்டு. இஞ்சி பூண்டு ஒரு நிமிஷம் வதக்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், தேவையான அளவு உப்பு, இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்ச நேரம் வதக்கணும். எண்ணெயிலே வதக்கணும்னா நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். புளியை கரைச்சி எடுத்து வச்சுப்போம். கடாய் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை கிண்டி விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. புளி தண்ணியை இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. இதை தூர போட்டுடலாம். இப்போது புளி தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு தீயை ஹையில் வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. பார்க்கவே நல்லா இருக்கா? வெண்டைக்காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.